வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட 21வது தவணையோட தேதி வெளியீடு மற்றும் பார்த்திங்கன்னா எப்படி இதுக்கான அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுறதுங்கலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு pmkisan.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணுங்கள். நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைனா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும், பெனிஃபிஷியரி லிஸ்ட்டு. அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இகேஒய்சி கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மேண்டேட்ரியாக கொடுத்துருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பிஎம் கிசான் திட்டத்தோட 21வது தவணை தேதி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் வாரத்திலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸும் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் அதாவது சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 8.55 லட்சம் விவசாயிகளுக்கும் 85,000 பெண்களுக்கும் மொத்தமாக சேர்த்து 4,052 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். இதனால் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அதனால் அக்டோபர் 7 பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.